வெல்கம் டு தமிழ் டெக் டிராவல். சீசன் 1 வெற்றிகரமாக நம்ம வந்து மலேசியா ட்ரிப் பண்ணோம். இப்போ சீசன் 2 வந்து பேங்காக் அண்ட் பட்டாயா 2 ஊர் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். பிளான் வந்து 2 days இன் பட்டாயா அண்ட் 2 days இன் பேங்காக். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, கம்ப்ளீட்டாக பட்டாயாலையும் சரி பேங்காக்லேயும் சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் யாருமே வந்து ஷேர் பண்ணாத நிறைய டாபிக்ஸ், அந்த இடம் இது எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பேங்காக் அண்ட் பட்டாயால எல்லாருமே ஷோகேஸ் பண்ணுறது வந்து ரெகுலரான விஷயங்கள் தான் ஷோகேஸ் பண்ணுவாங்க, காட்டுவாங்க. பட் ஆனால் வந்து அதையும் தாண்டி அங்கே எவ்வளோ விஷயம் இருக்குது, எப்படி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த சீசனில் வந்து வித் ரிகார்ட்ஸ் டு பேங்காக் ட்ரிப் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின் த ட்ரிப். இப்போ வந்து நம்ம வந்து ஏர் ஏஷியாவில் வந்து சென்னை டு பேங்காக் போக போகிறோம். பேங்காக்ல வந்து நம்ம டாங்மாங் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறோம். we are not going to ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட். தாய் ஏர்வேஸில் போனால் மட்டும்தான் ஸ்வர்ணபூமியில் போக முடியும். நம்ம வந்து ஏர் ஏஷியாவில் போனோன்னா டாங்மாங் ஏர்போர்ட்டில் தான் போக முடியும். டோட்டல் ட்ராவல் டைம் சென்னை டு பேங்காக் பார்த்தீங்கன்னா 3.5 hours பேசிக்கலாம். ஸோ 3.5 hours அங்கே வந்து ஒரு 1.5 hours டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நமக்கு. இங்கே நீங்கள் 11:30க்கு எடுத்தாங்கன்னா அங்கே வந்து ட்ராவல் டைம் பிரகாரம் 3 o'clock போய் இறங்குவோம். 1.5 hours டைம் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் டைமில் 4:30 ஏர்லி மார்னிங் நம்ம போய் அங்கே இறங்குவோம். ஸோ இப்போ வந்து இமிக்ரேஷன் முடிஞ்சு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் செக்இன் பண்ணுறதுக்கு. ஸோ இமிக்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் காத்தால அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறத்துலேருந்து உங்களுக்கு எவ்ரி அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ டு டாங்மாங் ஏர்போர்ட். ஸோ இப்போ நம்ம வந்து டாங்மாங் ஏர்போர்ட் பேங்காக்ல வந்து இறங்கிட்டோங்க. இறங்கின உடனே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது விசா ப்ராசஸ். விசா வந்து இங்கே வந்து 2 விதமான விசா, முன்னாடி வந்து நார்மல் விசா அண்ட் எக்ஸ்பிரஸ் விசா அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான விசா வச்சுருந்தாங்க. 1 is 2000 bahts. ஃபர்ஸ்ட் வந்து பாட் அண்ட் நம்மளோட இந்தியன் ருப்பி கரன்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.55 rupees இஸ் த கரன்சி வேல்யூ. அவங்களோட ஒரு பாட் வந்து நமக்கு வந்து 2.55 rupees. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இமிக்ரேஷனுக்காக இங்கே இமிக்ரேஷனுக்கு முன்னாடி வந்து இங்கே விசா ப்ராசஸ்க்கு வந்து ஆன் அரைவல் விசா வந்து எடுக்கணும். ஆன் அரைவல் விசாக்கு நம்ம வந்து இங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஹோட்டலில் தங்க போகிறீங்க, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டிக்கெட். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் விச் யூ ரிக்வயர். அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் டிக்கெட், அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் ஸ்டே, அந்த கன்ஃபர்மேஷன் வவுச்சர், அதுக்கப்புறம் ஃபோட்டோ. இது 4ஐயும் பின் பண்ணி நீங்கள் அந்த விசா ப்ராசஸிங் ஆஃபீஸர்ட்ட அங்கே ஒரு பெரிய க்யூ நிற்கும். அந்த க்யூவில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 2200 bahts வந்து நம்ம பே பண்ணணும், விச் இஸ் க்ளோஸ் டு அரௌண்ட் 5000 rupees கிட்ட வரும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் விசா வந்து நமக்கு ஒரு 1/2 hour ஆகும் அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இமிக்ரேஷன் போனோம். இமிக்ரேஷன் போனோன்னா அங்கே வந்து நமக்கு 15 day விசா கொடுப்பாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து 15 day விசா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இமிக்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரலாம். ஸோ இப்போ விசா முடிஞ்சிருச்சு. விசா முடிஞ்சதுக்கப்புறம் சிம் கார்டு வந்து ட்ராவல் சிம் கார்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 கம்பெனி இருக்குது. ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியும் ஒரு மாதிரி டேட்டா பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 week, 2 weeks, 3 weeks, 4 weeks, 1 month இந்த மாதிரி வச்சுருக்காங்க. டேட்டா அண்ட் காலிங் இல்லை வெறும் டேட்டா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. இந்த பிளான் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 220 bahtsலேருந்து இட் கோஸ் அப் டு 600 bahts மட்டும் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூசேஜ். நம்ம வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து என்னென்ன எஃபெக்டிவான காஸ்ட் எஃபெக்டிவ் பிளான்ஸ் இருக்குங்கிறது பார்க்கலாம். நம்ம சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 week and 15 GB, தட் இஸ் லைக் 8 days 15 GB இருக்கும். ஸோ இந்த ஒரு பிளான் தான் சூஸ் பண்ணோம். இட் காஸ்டட் அரௌண்ட் 300 bahts, விச் இஸ் வெரி சீப் அண்ட் எஃபெக்டிவ். இந்த நெட்வொர்க் வந்து இருக்கிறதுலேயே பெஸ்ட் சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால we have chosen this and the rate is also very cost effective and competitive. ஸோ இது நம்ம வாங்குறதுக்கு நம்ம பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். 300 rupees கொடுத்தா உடனே அவங்க சிம் போட்டு கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்த உடனே இன்ஸ்டன்ட்டாக அது வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு த சிம் கார்டு டேட்டா ரோமிங் பேக். இட்ஸ் அரவுண்ட் 299 bahts. For 15 GB you get for 8 days. So this is the SIM card plan. Okay, SIM card வாங்கி போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம இங்கேருந்து பட்டாயா போகணும். பட்டாயா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா there are different modes of transportation available. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேபில் போகிறது. கேப்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான கேப் இருக்குது. ஒன்று ஏர்போர்ட் டாக்ஸி கேப் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து ட்ராப் பண்ணவங்க நீங்கள் அப்படியே கை போட்டு ஏறிட்டு போகலாம். இது 2 விதமான சிஸ்டம் இருக்குது. இங்கே எக்ஸிட் 6ன்னு இங்கே இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் இருக்குது அந்த எக்ஸிட் 6 மூலமாக தான் நீங்கள் வெளில வரணும். வெளில
வந்த உடனே உங்களுக்கு வந்து அரைவல் பிக்கப் பாயிண்ட் இருக்கு. அரைவல் பிக்கப் பாயிண்ட்ல உங்களுக்கு கேப் கிடைக்கும். தட் இஸ் ஒன் வே ஆஃப் கோயிங். அப்படி இல்லை அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட் டாக்ஸி கேப்னா தே சார்ஜ் அரௌண்ட் 1500 to 1800 இன்க்ளூசிவ் ஆஃப் டோல். இங்கே போகிற வழியில் 2 டோல் இருக்குது. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 to 150 பாட் ஆகும். அதனால அவங்க டோல் சார்ஜஸ் உட்பட 1500 to 1600 பாட்ஸ் கேட்குறாங்க. திஸ் இஸ் ஏர்போர்ட் டாக்ஸி கேப். இதுவே ட்ராப் பண்ண வரவங்க ட்ராப் பண்ணிட்டு போகும்போது எம்டியாக போவாங்க. அந்த டாக்ஸியில் ஏறினீங்க அப்படின்னீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 1200 ருபீஸில் வரும். விச் இஸ் லைக் 1000 rupees plus 200 டோல் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 1200 to 1300 வாங்குவாங்க. இதில் வந்து ஒரு 300 rupees உங்களுக்கு குறையும். திஸ் இஸ் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பஸ் இருக்குது. விச் இஸ் த மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் அஃபோர்டபுள் ஆப்ஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பாருங்கள். இங்கே வந்து பஸ் பிக்கப் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவ்ரி 15 minutes, தட் இஸ் ஆஃப்டர் 6:15 in the morning, எவ்ரி 15 minutesக்கு உங்களுக்கு வந்து பட்டாயாவில் இருக்கிற மெயின் பஸ் ஸ்டாப், தட் இஸ் மோச்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோச்சிட் இஸ் த பிளேஸ் வேர் பேங்காக்ல இருக்கிற பஸ் ஸ்டாப் பேர். ஸோ பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து டாங்மாங் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வந்து மோச்சிட் அப்படிங்கிற பஸ் ஸ்டேஷனுக்கு உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்தே 30 பாட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A1, A2, A3, A4 இருக்குது. 4 பஸ் போட்டிருக்காங்க. இந்த ஒரு பஸ்ஸும் ஒரு ஏரியா கவர் பண்ணும். ஸோ நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா A1ல எடுத்தீங்கன்னா அதில் வந்து 30 rupees 30 பாட் பே பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களை மோச்சிட் அப்படிங்கிற ஒரு பஸ் டெர்மினல்ல இறக்கி விட்டுருவாங்க. இப்போ மோச்சிட் பஸ் ஸ்டேஷன் பாருங்க. மோச்சிட்ல வந்து நீங்க இறங்கின உடனே பட்டாயா போறதுக்கு அங்க ஒரு கவுண்டர் இருக்கு. ஸோ அந்த கவுண்டர்ல போய் நீங்க எவ்ரி half an hour இல்ல எவ்ரி 1 hourக்கு பஸ் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த க்ரௌட் வந்து பஸ் ஃப்ரீக்வன்சி வந்து அவங்க மாற்றுவாங்க. ஸோ இப்போ வந்து வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஜாஸ்தி இருக்கும். வீக் டேல பார்த்தீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால half an hour to 1 hour அங்கே மாற்றுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மணி வந்து 7:45 ஆகுது. ஸோ 7:45 8 o'clock வந்து பஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து 8 o'clock பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்குகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 130 பாட். ஸோ 130 பாட் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம். இந்த பஸ் தான், இதுதான் இந்த ஏசி பஸ் தான், கம்ப்ளீட்லி ஏசி பஸ் இது. இதோட டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours ஆகும். ஸோ 8 o'clock எடுத்தேன்னா 10 to 10:10 உங்களை வந்து பட்டாயால ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 2 hours ஜேர்னி உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து மோச்சிட் வரத்துக்கு 30 rupees, அதுக்கப்புறம் மோச்சிட்லேருந்து பட்டாயா போகிறதுக்கு 130 பாட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 160 பாட்டில் நீங்கள் பட்டாயா வந்துடலாம். திஸ் இஸ் த சீப்பஸ்ட் வே ஆஃப் ரீச்சிங் பட்டாயா. இதே நீங்கள் வந்து கேபில் வந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பே 1600. இட்ஸ் ஒன்லி 1/10 ஆஃப் த காஸ்ட். அண்ட் உங்களுக்கும் ஏசி பஸ் தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லி புஷ்பேக் சீட்டு, ஃபுல் ஏசி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஏறி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா 2 hours இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் கேபில் போனீங்கன்னாலும் 1.5 hours ஆகும். ஒரு half an hour நீங்கள் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுறதுனால நீங்கள் வந்து மோர் தென் 1/10 ஆஃப் த காஸ்ட் சேவ் பண்ண போகிறீங்க. ஸோ ஐடியலி ஐ வுட் சஜஸ்ட் டு டேக் திஸ் ரூட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பஸ்ஸில் ஏறி இப்போ நம்ம வந்து பட்டாயாவில் இறங்கிடுறோம். ஏர்போர்ட்டில் வந்தோம். இப்போ நம்ம விசா இமிக்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தோம். என்ன காஸ்ட், என்ன டாக்குமெண்ட்ஸ் இன்வால்வ்டுங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சிம் கார்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சிம் கார்டு ஆப்ஷன்ஸை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் த சீப்பஸ்ட் வே டு ரீச் அவுட் பட்டாயா. ஸோ இப்போ நம்ம பட்டாயா வந்தாச்சு. பட்டாயாவில் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட். இந்த எபிசோடில் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாயாவில் இருக்கிற பீச். இங்கே ஏகப்பட்ட பீச்சஸ் இருக்குது. ஒரு ஏரியாவில் ஒரு பீச் இருக்குது. பட் ஆனால் இந்த பட்டாயாவில் வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற பீச் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் பீச். இந்த பட்டாயாவுக்கு வரவங்கலாம் இந்த பீச்சுக்கு வராமல் போகவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ லைவ்லியாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். இந்த பீச்சோட ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து 12 o'clock மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீக் எண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 2 o'clock 3 o'clock மட்டும் கூட அலோவ் பண்ணுவாங்க. பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்கும் இந்த பீச். இதில் ஃபேமிலியாக வந்து உட்காந்துட்டு இங்கே நைட்டு டின்னர் பண்ணிட்டு ஜாலியாக போகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. டூரிஸ்டாக வரவங்கலாம் இங்கே இருக்கிற கேம்ஸு, இந்த வாட்டர் கேம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட உள்கூத்தெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதில் என்னென்ன இருக்குது, இவங்க எப்படிலாம் பாஸ் பண்ணுறாங்க, நம்ம எப்படி உங்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரவுண்ட் அபவுட் வந்து இதில் பற்றி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க இந்த பட்டாயா பீச். இது வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த மேஜர் பீச். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 kilometers மேலேயே போகும் இந்த பீச். இங்கே காத்தால வந்தீங்கன்னா எல்லாரும் மார்னிங் வாக் போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சிட்டி வந்து ரொம்ப அமைதியாக இதுவா பட்டாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு பெரிய பாத்வே இருக்குது. இந்த பாத்வேல தான் எல்லாமே போயிட்டு இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு த பீச். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபண்டாஸ்டிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஈஸி சேர் மாதிரி ஒரு ஈஸி சேர் அங்கே இருக்கும். அது வந்து ஒரு 50-20 ஈஸி சேர் ஒரு குரூப்பாக
போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து சன்ஷேட் இருக்கும். இந்த ஊரில் இளநீர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இளநீர்லாமே வந்து ஒரு பம்ப்கின் சைஸில் இருக்கும் இளநீர், அவ்வளோ பெரிய இளநீர். தே ஆர் சார்ஜிங் அரௌண்ட் 50 bahts. 50 bahts இஸ் ரஃப்லி அரௌண்ட் 150, 120, 150 rupees நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு. ஸோ அதில் வந்து குடிக்க இளநீர் வந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய இளநீர் இது. அதில் வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு உட்காந்து அவங்க மாட்டும் பீச்சை பார்த்துட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த வெயிலுக்கும் அதுக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜாலியாக இங்கே வந்து உட்காந்து பார்த்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், இந்த பீச்சில் வந்து நிறைய பீச் கேம்ஸ் விளையாடுறதுக்கு இருப்பாங்க. இந்த பீச் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ரைட்ஸ் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கை கிளைடிங், பேராகிளைடிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இங்கே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு காஸ்ட் இருக்குது. அங்கே இருக்கிறவங்கலாம் உங்கள்கிட்ட வந்து இதை காமிச்சு இந்த கேமுக்கு வாங்க, அதுக்கு வாங்க, இது இவ்வளோதான், அது அவ்வளோதான் சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. குரூப் டூரிஸ்ட்டில் வரவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த பேக்கேஜ் ஆயிரும். ஸோ அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் தனியாக வரவங்க, ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்குலாம் அவங்க சொல்கிறத கேட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதில் உட்கார வச்சதுக்கப்புறம் ரேட் இது இல்லை அதுதான் மாற்றி சொல்லுவாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் உங்களால் இறங்கவும் முடியாது. இது மாதிரி ஏகப்பட்ட நல்லாலங்கடி வேலையெல்லாம் இங்கே பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம அவங்கள்ட்ட இந்த ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதுதான் ரேட், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அவங்க இந்த ரைடு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட காசை வாங்கிடுவாங்க. காசை வாங்கிட்டு தான் ரைடு ஏற்றுவாங்க. போயிட்டு வந்து கொடுக்குற வேலை கிடையாதுங்க. இந்த ரைடு போகிறோம், பேராகிளைடிங் போகிறோம், ஸ்கை கிளைடிங் போகிறீங்க, வாட்டர் சர்ஃபிங் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த கேமாக இருந்தாலும் நீங்கள் ரைடு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அவங்க காசு வாங்கிடுவாங்க. எல்லாத்துக்குமே அவங்க வந்து 1000 rupees கம்மி அவங்க கேட்கறதே கிடையாது. 1000 baht இஸ் த மினிமம் ஃபீ விச் தே சார்ஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes ரைடு, எந்த ரைடாக இருந்தாலும் 10 to 15 minutes ரைடு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அதில் உங்களுக்கு எந்த விதமான ரைடு வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ரேஞ்ச் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1000 bahts. 1000 bahtsங்கிறது 2500 rupees நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டிய விஷயங்கள், அவங்கள்ட்ட ரேட்டை தெளிவாக பேசிக்கோங்க. அவங்க கூப்பிட்றாங்களேன்னு ஏறி உட்காந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் ரேட்டு பேசாமல், சில பேர் வாங்க உட்காருங்க நல்லாயிருக்கும் போகலான்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் 3000 baht கொடுங்கன்னு கேட்பாங்க. பிரச்சனையாயிரும். அதுக்கப்புறம் நீங்களே தனியாக எடுத்துகிட்டு போகிற ரைடெல்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போயிட்டு வரும்போது இதில் இந்த டேமேஜ் இருக்குது, இது இந்த மாதிரி இடிச்சிருச்சு, நீங்கள் இடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஸோ அவங்கள கூட வரா மாதிரி ரைடையே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அவங்க வருவாங்க. சில பேர் வந்து தனியாக போகணும், எனக்கு வந்து வாட்டர் பைக்கில் நானே போகணும் அப்படின்ட்டு தனியாக எடுத்துகிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் அங்கே வந்து ஏதாவது ஸ்கிட் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது இடிச்சிருச்சு, இல்லை ஏதாவது சம்திங் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து அநியாயத்துக்கு காசு வாங்கிடுவாங்க, பிடிங்கிடுவாங்க அவங்கள. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸுமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால நமக்கு ஒன்றும் பேசி பிரயோஜனமே கிடையாது. ஸோ எய்தர் நீங்க போறீங்கன்னா அவங்களோட போங்க, தட் இஸ் ஆல்வேஸ் சேஃப் அண்ட் செக்யூர். இல்ல ஃபேமிலியோட, ஃபேமிலி ஆஃப் 4 அப்படி போறீங்கன்னா நீங்க ரேட்டை முதல்ல பேசிருங்க. அவங்கள்ட்ட ரேட்டை பேசிட்டு இதுதான் ரேட்டுன்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டு போங்க. So that confusions and other arguments can be avoided. Illana it will be always unpleasant. So this is with regards to the beach and beach games related. மெயினா நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது, நீங்க எந்த ரைடு போனாலும் அவங்கள கூட கூட்டிட்டு போங்க. செகண்ட், ஆல்வேஸ் ஃபிக்ஸ் த பிரைஸ் பிஃபோர் யூ கெட் இன்டு தட். தட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். So this is with regards to the beach and beach related games. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பட்டாயாவில் இருக்கிற டாப் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே ரொம்ப கிடையாது, ரெகுலர் தாய் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருந்தது. இப்போ வந்து நிறைய இந்தியன்ஸ் இங்கே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எக்கச்சக்கமான இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துடுச்சு. எல்லா தெருவிலுமே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துடுச்சு. ஸோ நமக்கு வந்து இந்தியன் ஃபுட் கிடைக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஊரில் கிடைக்கிறத விட இல்லை ஆன் பார் அதே ஃபுட் இங்கே கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து ஃபுட்டு ப்ராப்ளமாகவே இருக்காது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ உங்கள் ஊரில் அதே சாப்பாடு இங்கேயும் கிடைக்கும். என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் இருந்தாலும் உங்கள் ஃபுட் உங்களுக்கு அனதர் கண்ட்ரியில் கிடைக்குதுங்கும் போது அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு பே பிட் ஆஃப் ப்ரீமியம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இங்கே வந்து நம்ம என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, டாப் ரெஸ்டாரண்ட்ஸ், வி ஹேவ் சோசன் டாப் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் பட்டாயா, இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு சி ஒன் ஆஃப்டர் அனதர். இதில் வந்து டாப் ஆஃப் த சார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த மெட்ராஸ் தர்பார் ரெஸ்டாரண்ட் வந்து இட் இஸ் ஓப்பன் அரௌண்ட் 10 years பேக் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ ஆரம்பிச்சு இவங்க இங்க பட்டாயாலையும் இருக்காங்க, அதுக்கப்புறம் புக்கட்லயும் இருக்கிறாங்க. இவங்க வந்து பேங்காக்ல ரொம்ப வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து நம்மளோட டிபிக்கல் ஆத்தென்டிக் இந்தியன் ஃபுட் கிடைக்கும். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எல்லா விதமான ஃபுட்டுமே இருக்கும். எனி டைம் மார்னிங் ஒரு 10 o'clock ஓப்பன் பண்ணாங்கன்னா 10 o'clockலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து
நைட் 12-1 o'clock மட்டும் இவங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பனாக இருக்கும். எனி டைம் போனீங்கனாலும் உங்களுக்கு இங்கே தோசை கிடைக்கும், அதுக்கப்புறம் இட்லி மார்னிங் கிடைக்கும், பொங்கல் வடை கிடைக்கும், எனி நூடுல்ஸ் ரைஸ் பிரியாணி எனிதிங் யூ நேம் இட் யூ வில் கெட் இட். ரேட் வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ப்ரீமியம் தான். ஒரு தோசை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 பாட்ஸ் இதை சார்ஜ் பண்ணுறாங்க. 200 இஸ் அரௌண்ட் 450 rupees ஆஃப் அவர் காஸ்ட். ஸோ பட் ஆனால் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு 2 சட்னி சாம்பார் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த ஊரில் நமக்கு இது கிடைக்குதுங்கும் போது நமக்கு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது மெட்ராஸ் தர்பார் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். அடுத்து சோட்டிவாலா அப்படிங்கிற செகண்ட் ரெஸ்டாரண்ட். இது வந்து மெட்ராஸ் தர்பார் பக்கத்துலேயே இருக்கு. சோட்டிவாலாங்கிற ரெஸ்டாரண்ட் இது வந்து மெட்ராஸ் தர்பாருக்கு அப்புறம் ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட். திஸ் இஸ் தேர் ஆல்சோ ஃபார் மோர் தென் 7 years இருக்காங்க. இது வந்து டிபிக்கல் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட், பட் தே ஆல்சோ சர்வ் சவுத் இந்தியன் ஃபுட்டும் கொடுக்குறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி நார்த் இந்தியன் பீப்புள் தான் வருவாங்க. அங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோட்டி, அதுக்கப்புறம் சோலாபூரி, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி, புலாவ், யூ நேம் இட், ஆல் த நார்த் இந்தியன் டிஷஸ் அண்ட் எவ்ரி திங் யூ கெட். இங்கேயும் உங்களுக்கு வந்து இட்லி தோசை கிடைக்கும். பட் ஆனா திஸ் இஸ் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இவங்களும் காத்தால கரெக்டா 11 o'clock ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட் 1 o'clock மட்டும் வந்திருப்பாங்க. ஈக்குவலி குட். இந்த ரெஸ்டாரண்ட்லயும் நாங்க டேஸ்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஆல்சோ டூ குட். த என்வாயர்மெண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி குட். த பீப்புள் ஹூ சர்வ் இந்த எல்லா இடத்துலயுமே ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க. எஸ்பெஷலி மெட்ராஸ் தர்பார்ல தமிழ் பேசுறவங்களே இருக்காங்க. நடத்துறவங்க தமிழ் ஆளுங்க தான். அதனால தமிழ் நல்லாவே பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு அங்க பிரச்சனையே இருக்காது. ஸோ நம்பர் 2 இஸ் சோட்டிவாலா. ஸோ நம்பர் 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட SO 8ல் இருக்குது. இது வந்து ரீசெண்டாக ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட். நம்ம ஊரில் இருக்கிற ஹைதராபாத் பிரியாணி மாதிரி அங்கேயும் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட், நார்த் இந்தியன் ஃபுட் ப்ளஸ் நம்ம ஆந்திரா ஃபுட். ஆந்திரா ஃபுட்னா நமக்கு டிப்பிக்கலாக ஆந்திராவில் சாப்பிட்ற ஃபுட் இல்லை. பட் ஆனால் ஆந்திராவில் இருக்கிற சிக்கன், மட்டன், அந்த மாதிரி எக் வெரைட்டிஸ் இந்த மாதிரி இருக்கும். நாட் த டிப்பிக்கல் ரைஸ் ஃபுட், பட் ஆனால் வந்து ஆந்திரா டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. இந்த பேசிக் காஸ்ட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 150 பாட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். 150க்கு கம்மியாக இங்கே எதுவுமே இருக்காது. நார்மலாக வந்து ஒரு ரோட்டி, அதுக்கப்புறம் நான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அரௌண்ட் 50 பாட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஸ்டாரண்ட் டு ரெஸ்டாரண்ட் இட் வில் சேஞ்ச். சப்பாத்தினா கம்மியாக இருக்கும். ரோட்டி, நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 50 பாட், 60 பாட் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் எனி கிரேவி, எக் ரிலேட்டட் கிரேவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200 பாட்ஸ்லேருந்து இருக்கும். அதுக்கப்புறம் நான்வெஜ் கிரேவிஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 250 to 300 பாட்ஸ்லேருந்து இருக்கும். ஸோ வெஜ் கிரேவிஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 150 to 250 பாட். So this is the typical price range. இங்க பாத்தீங்கன்னா இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. இது வந்து மெயின் ரோட்ல இல்ல, பட் ஆனா ஒரு ஸ்ட்ரீட் குள்ள இருக்கு. SO 8 ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கு. இட் இஸ் வெரி குட், வெரி நீட்லி மெயின்டைன்ட். இங்க உங்களுக்கு ஈவினிங் பஃபேவும் பண்றாங்க, மார்னிங் பஃபேவும் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு இங்க பஃபே காஸ்ட் வந்து ஒரு 150 பாட்ஸ்ல இருந்து இருக்கு. சில ரெஸ்டாரண்ட் 150 பாட்ஸ், சில ரெஸ்டாரண்ட் 200 பாட்ஸ், இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. இவங்களுக்கு பஃபேல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரோட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தால் ஃப்ரை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெஜ் கிரேவி, ஒரு நான்வெஜ் கிரேவி, ரைஸ், அதுக்கப்புறம் வந்து வாட்டர். ஸோ திஸ் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் 150 பாட். இதே வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கேர்டோட வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து 199 பாட், க்ளோஸ் டு 200 பாட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை மாதிரி பஃபே ஃபுட்டும் இருக்கு இங்க. இப்போ பாத்தீங்கன்னா யூ வுட் ஹவ் காட் அ ஃபேர் ஐடியா. ஒன்று வந்து மெட்ராஸ் தர்பார், அங்க வந்து பஃபே கிடையாது, ரெகுலர் சவுத் இந்தியன் அண்ட் நார்த் இந்தியன் ஃபுட் தான். அதுக்கப்புறம் சோட்டிவாலா, அதுக்கப்புறம் ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியா பார்க்க போறது அமிர்தஸ்தாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4th ரெஸ்டாரண்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரீசெண்டா 2 years பேக் ஆரம்பிச்சது தான். இவங்களும் ஒரு சைனா குரூப் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் டூ குட். அங்க அவங்க சர்வ் பண்றது பாத்தீங்கன்னா பஞ்சாபி ஆத்தென்டிக் ஃபுட். இங்க வந்து நீங்க உள்ள நுழைஞ்சதுலேருந்து அந்த ஒரு ஆம்பியன்ஸ்லேருந்து இது ரொம்ப சூப்பரா. இது வந்து ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் தான். நார்த் இந்தியன்லயே நீஷ் பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் அவங்க இது பண்றாங்க. மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இங்க சவுத் இந்தியன் கிடையாது, வெறும் நார்த் இந்தியன் மட்டும்தான். ரோட்டி, ஃபுல்கா ரோட்டி, அதுக்கப்புறம் வந்து நான், பட்டர் நான், தந்தூரி ரோட்டி, சோலா பட்டூரா, இது மாதிரி வெரைட்டி. அதுக்கப்புறம் புலாவ், பிரியாணி, வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே இருக்கு. அவங்க கொடுக்குற வெல்கம் ட்ரிங்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நுழைஞ்சவன ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. இங்க ஃபுட் டேஸ்ட் இஸ் ஆல்சோ டூ குட். எஸ்பெஷலி மென்ஷன் பண்ணோம்னா இங்க வந்து சூப் இஸ் டூ குட். சூப் வந்து 200 பாட்ஸ் சார்ஜ் பண்ணாங்க. பட் ஆனா வந்து குவான்டிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்க ஓவராலா 2 பேர் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து மினிமம் 500 to 600 பாட்ஸ் ஆகும். ஸோ த குவாலிட்டி இஸ் டூ குட், ஆம்பியன்ஸ் இஸ் டூ குட், எவ்ரி திங் இஸ் குட். இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த பீச். பீச்சுக்கு எதிர்க்க இருக்கிறதுனால இதுக்கு வந்து வாக்கின்ஸ் எப்பயுமே கூட்டம் நல்லா இருக்கும். இங்க எல்லா இடத்துலயுமே வந்து ஃப்ரீ வைஃபை உண்டு. நீங்க சாப்பிட்ற மட்டும் நீங்க எங்க நுழைஞ்சாலுமே, நீங்க எந்த கடைக்கு போனாலுமே உங்களுக்கு வந்து வைஃபை ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு ½ hour அந்த ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெண்ட் பண்றீங்க, 1 hour ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தாராளமா ஃப்ரீ வைஃபை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க தண்ணி ஃப்ரீ கிடையாது. எந்த ரெஸ்டாரண்ட்லயுமே தண்ணி ஃப்ரீ கிடையாது. அவங்க வந்து தண்ணிக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. தண்ணி வந்து ½ liter பாட்டில் வந்து 10 பாட்ஸ். நீங்க பெரிய 1 liter or 1.5 liter வாங்கினீங்கன்னா
7-Elevenல உங்களுக்கு வந்து 13 to 15 பாட்ஸ்ல கிடைக்கும். பட் ஆனால் ரெஸ்டாரண்ட்ல அவங்க சர்வ் பண்ற வாட்டர் பாட்டில் இஸ் ஆல் half liter is 10 baht. ஸோ தண்ணி ஃப்ரீ கிடையாது, இங்க எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணும். ஸோ வித் ரிகார்ட்ஸ் டு த ஹோட்டல் we have seen 4 hotels basically, top hotels in Pattaya. ஒன்னு மெட்ராஸ் தர்பார், typical South Indian restaurant. They also serve North Indian. They have breakfast, lunch, dinner. அதுக்கப்புறம் Chotiwala, it's a North Indian restaurant. They serve breakfast, dinner and lunch. இங்கேயும் பஃபே கிடையாது. அதுக்கப்புறம் ஹைதராபாதி ரெஸ்டாரண்ட், இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, ஆனா லஞ்ச் அண்ட் டின்னர் இருக்கு. இப்பதான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால கோயிங் ஃபார்வர்ட் அவங்க அதையும் பண்ணுவாங்க. ஃபோர்த் வந்து அம்ரிஸ்டாரி ரெஸ்டாரண்ட். அம்ரிஸ்டாரி ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு லஞ்ச் அண்ட் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. இங்க வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த எல்லா ரெஸ்டாரண்ட்லயுமே 2 பேர் சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 500 baht கண்டிப்பாக தேவை. எக்ஸப்ட் ஹைதராபாதி ரெஸ்டாரண்ட், உங்களுக்கு இந்த 3 ரெஸ்டாரண்ட்லயுமே உங்களுக்கு வந்து ஃபார் 2 நீங்க வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் மிக்சரா சாப்பிடுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 500 baht டெஃபினட்டா ஆகும். பட் ஆனா குவாலிட்டி வைஸ், ஆம்பியன்ஸ் வைஸ் அண்ட் குவான்டிட்டி வைஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே இட்ஸ் டூ குட், ஹைலி மெயின்டைன்ட், ஆம்பியன்ஸ் இஸ் குட், ஃபுட் இஸ் டூ குட் அண்ட் த வே தே சர்வ் அஸ் அண்ட் த வே தே டாக் டு அஸ், எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ பட்டாயா வந்தீங்கன்னா இந்த 4 ரெஸ்டாரண்ட்டை மறக்காம பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் டிஃப்ரெண்டான விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, நம்ம அதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட். Hello guys, welcome to Tamil Tech Travel. இந்த எபிசோட்ல நம்ம பட்டாயால இருக்கிற நைட் மார்க்கெட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த பட்டாயால இருக்கிற நைட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இது வந்து ரோட் நம்பர் 1ல இருக்கு. This is one of the oldest night markets which is there in Pattaya for a long time. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரா வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னர் கார்மெண்ட்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து ட்ராக் சூட் கிடைக்கும். லேடிஸ்க்கு, ஜென்ஸ்க்கு காமனான டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னர் கார்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வித் ரிகார்ட்ஸ் டு ட்ரெஸ் மெட்டீரியல் இதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து சாவனியர்ஸ் கிடைக்கும், வந்து வெளியில கிஃப்ட் பண்றதுக்காக நம்ம கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்கும். ஆயில் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா தலைவலி, மூட்டு வலிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேக்ரன்ஸ்க்காக தடவுற ஆயில், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், இது ஊதுவத்தி, நம்ம ஊர்ல ஊதுவத்தி வாங்குவோம் இல்லையா, அத மாதிரி இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பண்டிலான ஒரு ஊதுவத்தி, 100 ஊதுவத்தி வந்து 100 பாட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது நல்லாவே இருக்கும், கலர் கலரா இருக்கும் ஊதுபத்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கீ செயின், அதுக்கப்புறம் வந்து கிஃப்டிங் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்னென்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேட் இருக்கும், தொப்பி. அந்த தொப்பி எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இங்க வந்து 100 பாட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல தொப்பி கிடைக்கும். அதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் தான் மெயின். இங்க கிட்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஒன்னும் பெருசா இருக்காது. யூஸ்வலா வந்து ட்ரெஸ் மெட்டீரியல், டிஷர்ட்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தான் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து சூட் கேஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். சூட் கேஸ் வந்து இந்த டிராவல் சூட் கேஸ், கேரியான்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 500 பாட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். 500 பாட்ஸ்ல இருந்து 1500 பாட்ஸ், 2000 பாட்ஸ் மட்டும் இருக்கும். நீங்க நெகோசியேட் பண்ண அவங்க குறைப்பாங்க. பட் ஆனா 500 பாட்ஸ்க்கு கம்மியா எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு 2 to 3 years டெஃபினட்டா இருக்கும். பர்சனலா நானே வாங்கியிருக்கேன், அது வந்து ஓகே, நல்லதா இருக்கும். அங்க இருக்கிற ட்ரெஸ் மெட்டீரியல் ஸ்பெசிபிக்கா அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு இங்க காட்டன் டிஷர்ட், அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிறது எல்லாமே காட்டன் தான். அதுக்கப்புறம் அந்த லைக்ரா மெட்டீரியல்ல வந்து அந்த டிஷர்ட்ஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட், அதெல்லாம் இருக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 100 பாட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. நீங்க வந்து ஒரு 3 டிஷர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா 250 பாட்ஸ் கொடுப்பாங்க. எனி சைஸ் யூ பிக் அண்ட் சூஸ். பெரிய சைஸ் போனீங்கன்னா அவங்க 100 பாட்ஸ் குறைக்க மாட்டாங்க. சோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். இங்க இருக்கிற காட்டன் ஷர்ட்ஸ் வந்து அது நம்ம லினன் ஷர்ட்ஸ் மாதிரி இல்ல ஒரு கதர் ஷர்ட்ஸ் மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு ஷர்ட் இருக்கும். அது வந்து பிரிடாமினண்டா பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும். சோ அது வந்து 200 to 250 பாட்ஸ் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் ரியலி வர்த். அந்த மாதிரி ஒரு காட்டன், ரொம்ப நல்ல காட்டன்
கலெக்ஷனா இருக்கும், அதையும் வாங்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்டோட ஒர்க்கிங் டைம் பாத்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு தான் திறப்பாங்க. நைட் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1 o'clock மட்டும் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஈவினிங் அப்புறம் தான் இங்க வந்து ஒரு கூட்டம் வர ஆரம்பிக்கும். ஸோ இங்க மோஸ்ட்லி வரவங்க பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் வருவாங்க, லோக்கல் பீப்புள் வந்து வாங்க மாட்டாங்க. ஃபாரினர்ஸ் வரவங்க எல்லாம் இங்க வந்து எல்லாம் அப்படியே பல்கா வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த மார்க்கெட் வந்தோம்னா நமக்கு வந்து ஏதாவது கிஃப்டிங் பர்பஸ்க்கோ இல்ல நமக்கு பர்சனலா ஏதாவது வாங்கணும்னா டெஃபினட்டா இங்க வாங்கலாம். ஸோ இதுதான் இந்த பட்டாயா நைட் மார்க்கெட். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பட்டாயா அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் மால். இந்த மால் வந்து 2009ல திறந்தாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பீச் ஃப்ரண்ட் ப்ராப்பர்ட்டி மால்ஸ். எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இதோட ஒரு சைடு வந்து பீச் ஃபேசிங்ல இருக்கும் ஒரு என்ட்ரன்ஸ், இன்னொரு என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ரோட் நம்பர் 1ல இருக்கும். அண்ட் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா ஹில்டன் ஹோட்டலோட சேர்த்து இருக்கும், பக்கத்துலயே இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த surprising malls which comes along with the hotel accessibility wise பாத்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஆக்சுவலா 2009ல ஒரு பீச் ஃப்ரண்ட் மாலா திறந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ஸ்கொயர் ஃபுட்ல இருக்கு. அரௌண்ட் 350 to 400 ஷாப்ஸ் இருக்கு. க்ளோஸ் டு 7 floors இருக்கு. பேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் ஈட்டபிள்ஸ் இருக்கு. ஃபுட் கோர்ட் யூஸ்வலா ஃபுட் கோர்ட் மேல இருக்கும். இதுல வந்து பேஸ்மெண்ட்ல உங்களுக்கு ஃபுட் கோர்ட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஈட்டபிள்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஏரியா, என்ட்ரன்ஸ் பேஸ்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட், அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் 5th ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SFX மால் அப்படிங்கிற SFX சினிமா தியேட்டர் இருக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் த பிரீமியம் ப்ராப்பர்ட்டி. அது வந்து 2009ல ஓபன் பண்ணதுல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதை வந்து தனியா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 400 ஷாப்ஸ் இருக்கு. க்ளோஸ் டு 59,000 ஸ்கொயர் ஃபுட் அந்த லீசபிள் ஏரியா. இதுல பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து 59,000 ஸ்கொயர் ஃபுட் வந்து அவங்க லீஸ்க்கு கடைக்கெல்லாம் விட்டுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ், அரௌண்ட் 350 to 400 ஷாப்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்லாத பிராண்ட் ஷாப்ஸே கிடையாது, எல்லாமே பிரீமியம் பிராண்டு தான். ஆஸ் யூஷுவல் எல்லா மால்லையும் இருக்க மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே சேல் நடந்துட்டு இருக்கும். லோக்கல் வெண்டர்ஸ்லாம் சேல் போட்டிருப்பாங்க. அதுவும் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லோக்கலா இருக்காது, ஓரளவுக்கு வந்து செமி பிராண்டட் ஐட்டம்ஸா தான் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும், காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவா இருக்கும். நீங்க பார்கெயின் பண்ணி டு an extent பார்கெயின் பண்ணி வாங்கலாம், உங்களுக்கு நல்ல டீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் இன்டர்நேஷனல் பிராண்ட் ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்கும். நைக்கி, அதுக்கப்புறம் வந்து கூச்சி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அடிடாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கெச்சர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஸ்விஸ் போலீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரேடோ இருக்கும். நீங்க யூ நேம் அண்ட் இன்டர்நேஷனல் பிராண்ட் எல்லா ஷோரூமும் இதுல இருக்கும். இவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ளோர்ல வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் ஷாப்பிங், அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா ஃபுட்வேர் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ளோர்லயும் ஒரு மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ நீங்க உள்ள போனீங்கன்னா இந்த மொத்த மாலையும் சுத்தி பார்த்துட்டு வரதுக்கே உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு அரௌண்ட் 2 hours ஈஸியா ஆகும். நீங்க கம்ப்ளீட் 7 floors நீங்க கவர் பண்றீங்க என்னன்னா ஈஸியா 2 to 3 hours ஆகும். நீங்க ஷாப்பிங் பண்றீங்கனாலும் இல்லைனாலும் 2 to 3 hours ஆகும். ஸோ நீங்க எப்ப போனாலும் இந்த சென்ட்ரல் பட்டாயா மாலை பார்க்காம வரவே வராதீங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மஸ்ட் சி பிளேசஸ் இன் பட்டாயா. இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா SFX சினிமா ஹால். இது வந்து சென்ட்ரல் பட்டாயால நம்ம சென்ட்ரல் மால்ல பட்டாயால இருக்கிற மால்ல வந்து இது ஒன் ஆஃப் த தியேட்டர்ஸ் இருக்கு இந்த மால்ல. இந்த SFXங்கிறது வந்து இட்ஸ் a chain of theaters which is there across Southeast Asian countriesல most of the countriesல இருக்கு. எஸ்பெஷலி இன் பேங்காக்ல நிறைய வந்து chain of theater, நம்ம ஊர்ல இருக்கிற PVR ஐநாக்ஸ் மாதிரி அவங்க லீடிங் தியேட்டர்ஸ், chain of theaters. இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பிரீமியம் தியேட்டர்ஸ் கூட சொல்லலாம். இங்க இருக்கிற சென்ட்ரல் பட்டாயால இருக்கிற இந்த SFX சினிமா ஹால் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து you have theater and as well as gaming, snooker pool, gaming இது ரெண்டுமே இருக்கு. நீங்க வந்து இங்க விளையாடவும் செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து படமும் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலா தியேட்டர் மட்டும் தான் இருக்கும், இங்க ரெண்டுமே இருக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் த சர்ப்ரைசிங் திங் ஹியர். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 10 ஸ்கிரீன் இருக்கு. 10 ஸ்கிரீன் காத்தால 10 மணில இருந்து நைட்டு மட்டும் கண்டினியூஸா
ஓடிட்டே இருக்கும் படம். டிக்கெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 150 இல்லை 160 பாட்லேருந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மூவி, வீக் டே, வீக்கெண்டு, அதுக்கப்புறம் ஷோ. நம்ம ஊரில் வந்து டிக்கெட் ரேட் வந்து அக்ராஸ் த டேஸ் வந்து எல்லாமே ஒரே டிக்கெட் ரேட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ்க்கு ஒரு ரேட்டு, இப்போ நாளைக்கு ரிலீஸ்னா ப்ரீ ரிலீஸ்க்கு ஒரு ரேட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யூஷுவல் ரிலீஸ்க்கு ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ரிலீஸ் ஆகுது, அதுக்கு ஒரு ரேட்டு. அதுக்கப்புறம் வீக் டேல ஒரு ரேட் மாறுது. அதுக்கப்புறம் வந்து ஷோக்குமே கூட இப்போ வந்து மார்னிங் ஷோ, ஆஃப்டர்நூன் ஷோ 3 o'clock 11 o'clock ஷோக்கெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஈவினிங் 6 and 10 வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைம், டேஸ். அதுக்கப்புறம் ப்ரீமியருக்குன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரேட்டு, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி கடைசியாக ஓடி முடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த லீஸ்ட் ரேட் would be around 150 பாட். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து 1500 பாட்லேருந்து 150 பாட் மட்டும் குறையும். ஸோ தட் இஸ் ஹவு த ப்ரைசிங் இஸ் பீன் ஸ்ட்ராட்டஜைஸ்ட் ஹியர். செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோஃபா இருக்கு, அதுக்கப்புறம் நார்மல் சீட் இருக்கு. இதுலயே வந்து 2-3 விதமான கேட்டகரி வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல இருக்க மாதிரி. சில இடத்துல வந்தீங்கன்னா பிரீமியம் ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு கம்ப்ளீட் புஷ் பேக், நீங்க படுத்துட்டே பாக்குற மாதிரி இருக்கு. கப்புள் சோஃபா இருக்கு, கப்புள் டிக்கெட்ஸ் இருக்கு, கப்புள் சோஃபா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்லி புஷ் பேக், நீங்க ஆல்மோஸ்ட் ரீக்ளைனர் படுத்துட்டே பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பே பண்ற மாதிரி இங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைவ் வீடியோ கூட வச்சிருக்கேன். இந்த லைவ் வீடியோ பாத்தீங்கன்னா எப்படி டிக்கெட் புக் பண்றது என்னங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. நீங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி போய் நீங்க வந்து கியாஸ்க்லயே, இங்க வந்து கவுண்டர்ல டிக்கெட்லாம் வாங்கவே முடியாது. நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த கியாஸ்க் இருக்கும். இந்த கியாஸ்க்ல போய் என்னென்ன ஸ்கிரீன், என்னென்ன படம் ஓடுதுங்கிறது உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன படம் வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே இங்க வந்து கிரெடிட் கார்டா இல்ல வந்து அங்க வந்து அவங்களோட கார்டு இருக்கு. அந்த தியேட்டர்ல ரெகுலரா படம் பார்க்க வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கார்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கார்டை வச்சு நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்களாங்கிறத சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷோ, எந்த படம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரேட் வரும். எந்த மாதிரி கம்ஃபர்ட் உங்களுக்கு வேணும், சோஃபாவா, ரிக்ளைனர், கம்ப்ளீட் ரிக்ளைனரா, இல்ல வந்து கப்புலா, இல்ல இண்டிவிஜுவலா, உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரேட் வரும். அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கியூஆர் கோட் பேஸ்டு வந்து ஒரு டிக்கெட் பிரிண்ட் ஆகி வரும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக உள்ளே போக வேண்டியதான். ஸோ இது வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். நம்ம பார்க்காத இடத்துல, நம்ம பார்க்காத மாதிரி இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எப்படி வச்சுருக்காங்கங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 100, 150 பாட், 200 பாட்ஸ்லேருந்து இங்கே பாப்கார்ன்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் விற்கிற மாதிரியே தான். இட்ஸ் அகெயின் வெரி காஸ்ட்லி. ஸோ இந்த எஸ்எஃப்எக்ஸ் சினிமா ஹாலில் நீங்கள் சென்ட்ரல் பட்டாயால இங்கே வந்து நீங்கள் படம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா it will be a real good experience for you. So please don't miss it. டெஃபினட்டா இங்க வந்து ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த ஊர்ல தியேட்டர்லாம் எப்படி இருக்குன்ட்டு. I have experienced it. It is too good. Thank you. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ட்ராவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேங்காக்கில் இருக்கிற சைனா டவுன் அப்படிங்கிறது சிட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. பட் ஆனால் இது ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேசஸ். இதுக்கு வந்து நம்ம எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நானா பிடிஎஸ்லேருந்து யாட் பேங்கோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் பிடிஎஸில் போனால் தட் கம்ஸ் இன் த ப்ளூ லைன். ஸோ நீங்கள் ப்ளூ லைனில் பிடிச்சி போனீங்கன்னா தட் இஸ் அரௌண்ட் ஒரு 20 minutes டிரைவு. அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 5 to 6 minutes வாக்கில் நீங்கள் சைனா டவுனை ரீச் பண்ணலாம். சைனா டவுனை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா தட் வில் பி லைக் அ டிப்பிக்கல் ஒரு சைனா டவுன்னா பேரளவில் சைனா டவுனாக இருக்காது, ஆனால் ரியல் சைனா மாதிரியே இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சைனீஸ் அண்ட் சைனீஸ் ரிலேட்டட் ஹோட்டல்ஸு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற ஹர்ப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் கிளாத்ஸு, வாட்சஸ்ஸு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சைனாவில் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது அப்படியே வந்து இங்கே இருக்கும். இட் வில் பி ஏ ரெப்ளிகா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்து வெஜ் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜான்வரியில் அவங்க நியூ இயர் வரும்போது அவங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பயங்கரமாக ஒரு வைப்ரண்ட்டாக லைவ்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம போகும்போது ஈவினிங்கில் போனோம். ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைட்டும் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அந்த ஒரு டெக்கரேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. இதை சுற்றி பார்க்குறதுக்கு மினிமம் ஒரு 2 hours மினிமம் தேவைப்படும். நீங்கள் வாக்கிங்கில் போய் சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்கு, அவ்வளவு ஹோட்டல்ஸ், இங்கே கிடைக்காத சாப்பாடு ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம். வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. பட் ஆனால் வந்து அவங்க குக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஸ்டைலில் தான் இருக்கும், நாட் இந்த தாய் ஸ்டைல். இங்கே போனீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது ஃபுட்டு. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்டிக்ஸ் நிறையா இருக்கும், சைனீஸ் ஆன்டிக்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹர்ப்ஸ், மெடிசினல் ஹர்ப்ஸ், சைனீஸ் ஹர்ப்ஸ் இது நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. சைனீஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் ஏகப்பட்டது இருக்குது. இட் வெரி வெரி சீப் ப்ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே நான் பார்த்தது வந்து கடிகார கடை இருக்குது. சைனீஸ் கிளாக்ஸ், வால் கிளாக்ஸ், ஹேண்ட் வாட்சஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இங்கே நிறையா கடையில் இருக்குது, which is again bit of costly but it is very good. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் ஃபுல்லாக ஹோட்டல் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ட்ரீட் ஃபுட் டு எக்ஸ்ட்ராடினரி தீம்டு ரெஸ்டாரண்ட்ஸ், சைனீஸ் தீம்டு, ட்ராகன் தீம்டு ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா தாராளமாக நிறைய ஹோட்டல் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். டிபெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி சீப் அண்ட் வெரி டேஸ்டி அண்ட் குட் ஆல்சோ. அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு தீமேட்டிக் ரெஸ்டாரண்ட்ஸ், ரோபோட்டிக் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி இட் வில் காஸ்ட் யூ மோர். ஸோ நீங்கள் இங்கே வரும்போது ஐ வுட் சஜஸ்ட் யூ டு விசிட் பிட்வீன் 6:30 to 9:30. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அதே சமயம் வந்து டிராஃபிக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரௌடையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். டியூரிங் த டே டைம் இட் இஸ் வெரி வெரி க்ரௌடட். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா டவுன் பக்கத்துலேயே தான் உங்களுக்கு சம்பங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரம்மாண்டமான ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால சம்பங் மார்க்கெட் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் மட்டும் 5 o'clock மட்டும், திருப்பி அதுக்கப்புறம் அது நைட் மார்க்கெட் தான். திருப்பி வந்து உங்களுக்கு நைட்டு 11 o'clockலேருந்து ஆரம்பித்து திருப்பி காத்தால 5 o'clock மட்டும் இருக்கும். ஸோ இதை மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு மார்க்கெட்டும், சைனா டவுன் அண்ட் சம்பங் மார்க்கெட் ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறதுனால டே டைமில் உங்களுக்கு க்ரௌடு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஈவினிங் டைமில் அந்த மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறதுனால சைனா டவுன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ரிலேட்டிவ்லி. ஸோ நாங்கள் வந்து அப்படி தான் காத்தால போயிட்டு கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம், ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் சைனா டவுனை தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது தான் we were able to commute freely. ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கேருந்து அங்கே வர்றது பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து இட் இஸ் வெரி வெரி அப்ரோச்சபிள். உங்களுக்கு த சிட்டி இஸ் கம்ப்ளீட்லி கனெக்டட் வித் எம்ஆர்டிஎஸ் அண்ட் பிடிஎஸ். ஸோ அதனால் வந்து எம்ஆர்டிஎஸ் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா நானாலேருந்து இந்த யாட் பேங்கோங்கிற ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு 5 minutes வாக்கில் நீங்கள் சைனா டவுன் ரீச் பண்ணலாம். ரஃப்லி அரௌண்ட் 40 bahts இருந்தது டிக்கெட்டு. ஸோ திருப்பி அதே மாதிரி முடிச்சுட்டு நீங்கள் அங்கே ஏறினீங்கன்னா திருப்பி நீங்கள் சிட்டிக்கு வந்துடலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் வெரி வெரி குட். அதனால் நீங்கள் சைனா டவுன் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் அ பிளேஸ் விச் is to be not missed. Definitely you have to visit. நீங்க ஈவினிங் வாங்க. ஈவினிங் வந்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே இருக்கிற எல்லா கடையும் பார்க்கலாம், நிறையா ஷாப் பண்ணலாம். யூ கேன் ஹேவ் அ வெரி குட் டைம். பேங்காக்ல இருக்கிற இந்திரா ஸ்கொயரில் இருக்கிற ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் தான் பிரத்துனம் ஹோல்சேல் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேங்காக்கில் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக வந்து பேங்காக்கில் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைலில் கிடைக்கிற ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸு, டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து குர்தாஸு, பைஜாமாஸு, அதுக்கப்புறம் கிட்ஸு, லேடிஸ், ஜென்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து தான் மொத்த சிட்டிக்குமே வருது. ஸோ இதில் நம்ம எங்கே இருக்குது, எப்படி போகலாம், இது எந்த டைமில் போகலாம், இங்கே என்னென்ன கிடைக்கும், என்ன காஸ்ட்டுங்கிறது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் பிரத்துனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இந்த பிரத்துனம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது வந்து ஏர்லி மார்னிங் மார்க்கெட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த டேவும் இருக்குது. நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock மட்டும் இருக்கும். எப்பயுமே பயங்கர க்ரௌடடாக இருக்கும் இந்த மார்க்கெட்டு. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எனி கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் மெட்டீரியல், தட் இஸ் ஃப்ரம் இன்னர் கார்மெண்ட்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து சாவனியர்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் சூட்கேஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்ஸு, கேப்ஸு, அதுக்கப்புறம் வந்து இயர்ரிங்ஸு, ஃபேஷன் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த பிரத்துனம் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்காததே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். தட் இஸ் இங்கே வந்து ஒரு டிஷர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து 80 bahtsலேருந்து கிடைக்கும். தட் இஸ் இப்போது ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா 100 baht சொல்லுவாங்க. நீங்கள்
நீங்கள் 3 எடுத்தீங்கன்னா 80 பாட்ஸ்லேருந்து கிடைக்கும். இங்கே வந்து நம்ம வாங்குற இந்த டிஷர்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த காட்டன் இங்கே கிடைக்கிற காட்டன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காட்டன் டிஷர்ட்ஸ் நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா இது வந்து பியூர் காட்டன். இது வந்து மினிமம் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அங்கே வாங்குற அந்த 100 ரூபா டிஷர்ட் தட் இஸ் 100 பாட்ஸ்னால் நம்ம ஊருக்கு ஒரு 250 வரும். ஸோ நீங்கள் ஒரு டிஷர்ட் வாங்கினீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் நீங்கள் போடலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் நெகோஷியேட் வந்து கண்டிப்பாக பண்ணணும். பார்கெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சீப் ரேட்டு கொடுப்பாங்க. ஆனால் 80 rupees பர் பீஸ்லேருந்து குறையவே மாட்டாங்க. பர் பீஸ் 80 rupees. நீங்கள் 2 வாங்கினீங்கன்னா 150க்கு கொடுப்பாங்க. 3 வாங்கினீங்கன்னா 200 to 220க்கு கொடுப்பாங்க. காஸ்ட் வைஸ் 240 இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பேசி வாங்கலாம். ஸோ இது வந்து டிஷர்ட்டுக்கு. இதே மாதிரி தான் கிட்ஸ் டிஷர்ட்டும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிஷர்ட் பொறுத்த அளவுக்கு திஸ் இஸ் த காஸ்ட். இதே மாதிரி நம்ம லேடிஸ்க்கு போடுற டாப்ஸ் அண்ட் பாட்டம் இருக்குது, குர்தாஸ் இருக்குது, 3/4 இருக்குது, கேப்ரிஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இதே காஸ்ட்டு தான். 1 வாங்கினா 80 rupees, 3 வாங்கினா உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் வாங்கினா 100 bahts. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த காஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கேப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான கேப்ஸ். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ், லேடிஸ்க்கு உண்டான ஹேண்ட்பேக்ஸு, அதுக்கப்புறம் வாட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் சூட் கேசஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேடிஸ் பேக்லாம் 100 bahts ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பர்ஸ் இருக்குது. பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 bahtலேருந்து கிடைக்கும். 50 bahtலாம் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் 100 ரூபான்னு விற்கிற பர்ஸு இங்கே 50 rupeesக்கு விற்பாங்க. பட் ஆனால் அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெக்ஸின் லெதரில் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து குழந்தைங்களுக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. குழந்தைங்க போடுற மாதிரி சாஃப்ட் காட்டனு, டிஷ்யூ காட்டன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த காட்டன். அந்த காட்டன் நம்ம ஊரில் கிடைக்காது, ரொம்ப காஸ்ட்லி. நம்ம ஊரில் கோம்டு காட்டன் தான் கிடைக்கும். இங்கே வந்து டிஷ்யூ காட்டன் கிடைக்கும். டிஷ்யூ காட்டன் சம்திங் லைக் டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் காட்டன். அது வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னர் கார்மெண்ட்ஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமன். நம்மளுக்கு வந்து இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் அதே மாதிரி கோம்டு காட்டன் இன்னர் கார்மெண்ட்ஸ் தான் கிடைக்கும், பனியன் ஆர் வெஸ்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஷ்யூ காட்டனில் கிடைக்கும், விச் வில் பி ஸோ சாஃப்ட் அண்ட் ஸோ சீப். ஸோ இங்கேருந்து நிறைய பேர் இங்கே வரவங்கலாம், நம்ம இந்தியாவிலேருந்து வரவங்க, ஃபாரின்லேருந்து வரவங்கலாம் இந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சீப்பு. காட்டன் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இட் வில் பி தேர் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். காஸ்ட் வைஸ் இட் இஸ் வெரி வெரி சீப். அதே மாதிரி ஃபேஷன் ஐட்டம்ஸ் ஃபார் லேடிஸ் எடுத்திங்கன்னா இங்கே பேங்கிள்ஸ் இருக்காது, இயர் ரிங்ஸ் இருக்கும், ரிங் இருக்கும், செயின் இருக்கும், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஹேர் கிளிப்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 bahts தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சீப்பு. நம்ம ஊரில் அந்த காஸ்ட்டுக்கு கிடைக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம்ஸ்க்கெலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் ஆக்சசரிஸ்னு சொல்லுவாங்க, ஃபேஷன் ஆக்சசரிஸ். அது இங்கே எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கும். ஃபேக் நெயில்ஸு, நெயில் பாலிஷு, ஸ்கின் கேர், ஹேர் கேர், இதுக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக ரொம்ப நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாவனியர்ஸ். இப்போ நம்ம இங்கேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கோம்னா இங்கேருந்து நம்ம போய் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சாவனியர்ஸ் பார்ப்போம். ஸோ சாவனியர்ஸ்லாம் இங்கே கீ செயின், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இந்த தலைவலி மூட்டு வலிக்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து வி ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆன் ஃபியூ பிராண்ட்ஸ். இங்கே வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கும். அந்த ஆயிலெலாம் வைப்பாங்க, பர்ஃப்யூம்டு ஆயில் அப்படிலாம். அதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே சோப்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுற சோப், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சோப் இருக்கும். ஃப்ரூட் பேஸ்டு சோப்ஸ் நிறையா இருக்கும். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பேஸ்டு சோப் நிறையா இருக்கும். தட் பி டூ குட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 bahtsக்கு வந்து உங்களுக்கு வந்து கிரேப் சோப், அதுக்கப்புறம் மேங்கோ சோப், பனானா சோப், இது மாதிரி வாட்டர்மெலன் சோப், அதுக்கப்புறம் வந்து பப்பாயா சோப் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்கும். ஸோ தட் வில் பி வெரி குட். அதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது. ஸோ அது வாங்கலாம். அதுக்கப்புறம் கேண்டில்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் மார்க்கெட்டுன்னு ஒன்று ஃப்ரம் 5 o'clock இருக்கும். ஃப்ரம் 5 o'clock to 8 o'clock அந்த டைமில் தான் வந்து எல்லாமே இங்கே வந்து இறங்கி ஃபார் த டே எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீப்பாக கிடைக்கும். இஃப் யூ கேன் கம் அட் தட் டைம் தட் வில் பி லைக் டூ குட். இல்லை த்ரூ அவுட் த டே இங்கே ஹோல்சேல் மார்க்கெட்டுங்கிறதுனால பிஸ்னஸ் ரொம்ப பிஸியாகவே இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் வாங்கலாம். ஸோ இந்த பிரச்சனை மார்க்கெட் பாருங்கள், இது எவ்வளோ க்ரௌடடாக இருக்குன்னு பாருங்கள். இந்த க்ரௌடில் தான் எல்லாருமே வந்து வாங்க வரவங்க, விற்க வரவங்க எல்லாருமே இந்த டைமில் இப்படி தான் இருக்கும். ஸோ இட் வில் பி a யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரிஸ் கார்னரில் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குமோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இருக்கும்.
பட் ஆனால் இங்கே கிடைக்கிற ஐட்டம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ பேங்காக் வந்தாலும் இந்த பிரத்துனம் மார்க்கெட்டுக்கு வராமல் போகவே போகாதீங்க. திஸ் பிளேஸ் இஸ் இன் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இது எல்லா விதமான பிடிஎஸ், எம்ஆர்டிஎஸ், பஸ்ஸு எப்படி வேணால் அப்ரோச்சபிள். மார்னிங்லேருந்து நைட் மட்டும் பிஸியாகவே இருக்கும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சண்டே அன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட் வைப்பாங்க. இந்த ஓப்பன் மார்க்கெட் விற்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னும் சீப்பாக இருக்கும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் கடை எல்லாமே மூடிடுவாங்க. கடையை மூடிட்டு வெளில வைப்பாங்க. ஸோ வெளியில் விற்கும்போது லீ ஜீன்ஸ்லாம் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். லீ ஜீன்ஸு, லிவைஸ் ஜீன்ஸு, இந்த மாதிரி ஜீன்ஸ்லாம் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அன்பிலீவபிள் த்ரோவே ப்ரைஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மைனர் ஃபால்ட் இருக்கிறது அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. சின்ன ஸ்க்ராட்சு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இட் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்கள் மறக்காமல் எப்போ வந்தாலும் இங்கே வந்து பாருங்கள், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், இங்கே வந்து நிறையா ஷாப் பண்ணுங்கள். இட் வில் பி டூ குட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. நம்ம வந்து ராமா 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மால் வந்து பேங்காக்ல இருக்குது. இது நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாலை பார்க்காம தயவு செஞ்சு வந்துடாதீங்க. எக்ஸ்ட்ராடினரி மால். இது வந்து எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அசோக் பிடிஎஸ்லேருந்து எம்ஆர்டிஎஸ் பிடிச்சிங்கன்னா ராமா 9 போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பக்கத்தில் இருக்கிற பிடிஎஸ் ஸ்டேஷன் வரும். அங்கே இறங்கின உடனே கிராஸ் பண்ண உடனே இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மால் தான் இந்த ராமா 9. இந்த மாலில் என்ன இருக்குது, அப்படி என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃப்ளோர் இருக்குது. 5-6 ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இல்லாத ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ சீப்பு. இது வந்து ஒரு எலாபரேட் வீடியோவாக என்னென்ன இருக்குங்கிறத நாங்கள் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ்லேருந்து, ஃப்ரூட்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ஐட்டம்லேருந்து, எலக்ட்ரானிக் ஐட்டம்லேருந்து, ட்ரெஸ் ஐட்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு இங்கே இல்லாததே கிடையாது. எல்லாமே எப்போத்தாலும் சேல் போயிட்டே இருக்கும். இங்கே இருக்கிற லோக்கல் மக்களும் சரி, வெளியிலேருந்து வர ஃபாரின் டூரிஸ்ட்டுங்களும் சரி இங்கே வராமல் போகவே மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஃபுட்டி, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான குசைன் ட்ரை பண்ணணும், ஒரு சாப்பாடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ விதமான ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் அண்டர் ஒன் ரூப் சொல்லுவாங்க. இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் குசைன்ஸ் இருக்காது, எல்லாமே தாய் குசைன்ஸ் தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவ்வளவு சீப்பான ஐட்டம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் நீங்கள் வந்து இவ்வளோ வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் வந்து அதை வந்து அங்கே கட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து அதை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுது. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி காத்தாலேருந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ சீப்பான குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ். நம்ம ஊர்லேயும் இது கிடைக்குது அப்படின்னா இந்த ஆப்பிள் நம்ம ஊரில் இந்த டேஸ்ட் இல்லவே இல்லை. நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கலர் ஆப்பிள் சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது.
அதே மாதிரி இங்கே இருக்கிற டெசர்ட்ஸ், தாய் குசைன் டெசர்ட்ஸ் அவ்வளவு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் இருக்குது, நான்வெஜ்ஜில் இருக்குது, எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அவ்வளோ சாப்பிட முடியாது. பட் அதே மாதிரி இங்கே அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்டட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இங்கே இருக்கிறது வந்து அடிடாஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லிவைஸாக இருக்கட்டும், எது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே சேல் போயிட்டுருக்கு. ஆல் பிராண்டட் ஐட்டம்ஸ். இட் இஸ் வெரி வெரி குட். அதே மாதிரி இங்கே ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்னு சொல்கிற கிராசரிஸ் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் உங்களுக்கு வந்து ஆஃபரில் போயிட்டே இருக்குது, விச் இஸ் வெரி வெரி குட். ஸோ இங்கே இந்த மாலை வந்து நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு ஹாஃப் டே தேவைப்படும். ஒரு 1 or 2 hours இதை பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட டெஃபினட்டாக ஒரு ஹாஃப் டேக்கு உங்களுக்கு வேலை இருக்கீங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதை பார்க்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. மஸ்ட் விசிட் பிளேஸ் ராமா 9 மால். டெர்மினல் 21 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போ பேங்காக் வந்தாலும் இந்த டெர்மினல் 21 மாலை வந்து பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் மால்ஸ். நிறைய எக்கச்சக்கமான மால்ஸ் இருக்குது இங்கே. பட் ஆனால் இந்த டெர்மினல் 21 என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இது எவ்வளோ பெரிய மால், இங்கே என்னென்ன நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மால் பார்த்தீங்கன்னா அசோக் பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு பிடிஎஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சுகும்வித் ரோடில் இருக்குது. இது நீங்கள் வந்து சென்டர் ஆஃப் த சிட்டிலேருந்து இந்த அசோக் பிடிஎஸ் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா ஸ்டேஷனை விட்டு வெளில வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இந்த டெர்மினல் 21 மாலை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு ஹவு டு ரீச் டு த மால். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாலில் பேஸ்மெண்ட்டோட சேர்த்து டோட்டலாக 6 floors இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரும் ஒரு கண்ட்ரி ஃபோக்கஸ்டாக இருக்கும். இப்போ வந்து பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கரீபியன் தீம் பேஸ்டாக இருக்கும். அங்கே வந்து பேஸ்மெண்ட்டில் அந்த கரீபியன் ரிலேட்டட் ஷாப்பிங்கு, ஃபுட்டு, இந்த மாதிரி டீட்டெயிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ரோம், இட்டாலி ரோம், அங்கே இருக்கிற கண்ட்ரி ஃபோக்கஸ்டான ஷாப்பிங்கு, ஃபுட்டு இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும். First floor is Tokyo. Second floor is London. தேர்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல் மிடில் ஈஸ்டில் இருக்கிற காஸ்மெட்டிக்ஸு, ஜுவல்லரி, க்ளாத்திங்கு, ஷூஸு, அந்த ஊரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க, அங்கே என்னென்னலாம் ஃபேமஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபோர்த் ஃப்ளோர் இஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இப்போது ஹாப்பனிங்காக இருக்கிற டெக்ஸ்டைலு, ஜுவல்லரி, ஃபுட்டு, டெசர்ட்ஸு அதெல்லாம் என்னென்ன இருக்கோ அங்கே இருக்கும். ஃபிஃப்த் ஃப்ளோரில் அகெயின் சான் ஃப்ரான்சிஸ்கோ தான். ஏன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால 4th and 5th ரெண்டுமே சான் ஃப்ரான்சிஸ்கோ தான். இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெர்மினல் 21 ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. த ஃபுட் கோர்ட் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஏன் அது ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து
ஃபுட் வந்து ஒரு ரெகுலர் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் அங்கே வந்து ரொம்ப 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 சீப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் 10 பாட்ஸ்லேருந்து கிடைக்கும் உங்களுக்கு, விச் வில் நாட் பி அவைலபிள் எனிவேர். ஸோ இவ்வளோ பெரிய மாலில் எப்படி அவங்க சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் என்கரேஜிங் த லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ் டு கம் அண்ட் ப்ரிப்பேர் தேர் இன் த மால். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ் எல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு அவங்க போகணுங்கிறதுக்காக அங்கே அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களோட கடையை அங்கே வச்சுருக்குறாங்க. ஆனால் குவாலிட்டியில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் அந்த ஃபுட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது வந்து சுகும்பித் ஏரியாங்கிறது ரொம்ப ஒரு ஹைஃபை பாஷான ஏரியா. அங்கே இருக்கிற கம்பெனிஸில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அங்கே டூரிஸ்டாக வரவங்க எல்லாருமே அங்கே வந்து சாப்பிடுவாங்க. ஒரு ஹை கிளாஸ்லேருந்து ஒரு மெர்சிடிஸ் பென்ஸில் இருக்கிறவங்களும் வந்து இங்கே வந்து சாப்பிடுவாங்க, டூரிஸ்டாக வரவங்களும் சாப்பிடுவாங்க, லோக்கல் பீப்புளும் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இது காத்தால 10 o'clock இந்த ஃபுட் கோர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, நைட்டு 12 o'clock மட்டும் இருக்கும். பட் ஆனால் எப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்கும். இதில் வந்து யூ வில் கெட் இந்தியன் ரிலேட்டட் ஃபுட் இருக்கும், தாய் இருக்கும், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ், கொரியன், அதுக்கப்புறம் வந்து யூ நேம் இட், சைனீஸ், எனி கைண்ட் ஆஃப் வெரைட்டி ஃபுட்ஸ் இட் இஸ் அவைலபிள் அட் அ வெரி வெரி சீப்பர் காஸ்ட். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டோக்கன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டில் வந்து ப்ரீபெய்ட் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒரு 100 பாட்ஸ்க்கு வந்து அந்த ப்ரீபெய்ட் கார்டை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற எந்த ரெஸ்டாரண்ட் போய் என்ன வாங்குறீங்களோ நீங்கள் அதை உங்களோட டிஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஸ்வைப் பண்ணிவிடுவாங்க, அந்த காசு வந்து டெபிட் ஆயிரும், உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த அவுட்லெட் போயிட்டு அங்கே என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு கடையில் காசு கொடுக்க தேவையில்லை, கார்டை கொடுத்தீங்கன்னா அந்த டிஷ்ஷோட காஸ்ட்டுக்கு டெபிட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு 100 பாட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பஃபே சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ சீப்பு, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து வெறும் ஃபுட் மட்டும் இல்லை, டெசர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது, ஜூஸ் இருக்குது, ஃப்ரூட் சாலட் இருக்குது, அது தவிர மெயின் கோர்ஸ் இருக்குது. யூ நேம் இட், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் அட் அ வெரி வெரி சீப் காஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு இடம் கிடச்சி சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் இங்கே போகிறீங்க அப்படின்னா இட் இஸ் ஹைலி அட்வைசபிள். பிஃபோர் 12 o'clock போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் லஞ்சுக்கு பிஃபோர் 12 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் கிடைக்கும், உட்காந்து சாப்பிட்லாம். பிட்வீன் 12 and 2 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும், க்யூவில் நின்றுட்டே தான் இருக்கணும். ஆஃப்டர் 2 o'clock உங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் குறையும், பிகாஸ் லஞ்ச் ஹவர்ஸ் முடிஞ்சவொன்னா கூட்டம் குறையும். பட் இட் வில் பி அவைலபிள் த்ரூ அவுட் த டே, இருந்துகிட்டே இருக்கும், கூட்டம் வந்துகிட்டே இருக்கும், அப்படியே நீங்கள் போய் சாப்பிட்லாம். பட் ஆனால் இங்கே வந்தீங்கன்னா இந்த டெர்மினல் 21 இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து இதை சாப்பிடாமல் மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஃபுட் கோர்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6th floor வந்து உங்களுக்கு வந்து தியேட்டர் இருக்கு. ஸோ இந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் தியேட்டர் இங்கே சுகும்பித்தில் இருக்கிற இந்த மாலில் இருக்கிற தியேட்டர். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் இங்கே கம்மி. அகெயின் தட் இஸ் அனதர் திங். இங்கே பேங்காக்கில் எந்த தியேட்டர் போனாலும் மினிமம் 250 பாட்டுக்கு குறைஞ்ச டிக்கெட்டே கிடையாது. பட் ஆனால் இங்கே வந்து 150 பாட்டுக்கு கூட டிக்கெட் இருக்குது. ஸோ தட் இஸ் அனதர் ரீசன் வை பீப்புள் கம் அண்ட் வாட்ச் மூவிஸ் ஹியர். ஸோ நீங்கள் இந்த மாலுக்கு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு காத்தால ஒரு 10 மணிக்கு மாலுக்கு வந்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 3-4 மணி மட்டும் உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஃப்ளோருக்கு போய் அந்தந்த கடையை பார்த்து அங்கே இருக்கிறத நீங்கள் ஷாப் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா படம் பார்த்துட்டு ஸோ நீங்கள் வெளில வரத்துக்கு ஆல்மோஸ்ட் 3 to 4 o'clock ஆயிரும். ஸோ ஒரு ஹோல் டே நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை தவிர இந்த மால்குள்ளேயே ஒரு 5-star ஹோட்டல் இருக்குது, கிராண்ட் சென்டர் பாயிண்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. தட் ஹோட்டல் ஹேஸ் அரௌண்ட் 500 கெஸ்ட் ரூம்ஸ், அதுக்கப்புறம் ரூஃப் டாப்பு, பூல், ஸ்பா எல்லாமே இருக்குது. திஸ் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் அண்ட் ப்ரிஃபர்ட் ஹோட்டல் பை டூரிஸ்ட். ஏன்னா மால்குள்ளேயே இருக்கிறதுனால திஸ் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட். அங்கே தங்கி இருக்கிறவங்களே வருவாங்க, அதை தவிர வந்து வெளியிலேருந்து வர டூரிஸ்ட் வருவாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் இது ஒரு ஹாப்பனிங் பிளேஸாகவே இருக்கும். இதை தவிர பேஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் த கிளாக் வந்து உங்களுக்கு ரவுண்ட் த இயர் உங்களுக்கு வந்து சேல் போயிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒரு லீடிங் பிராண்ட்ஸோட சேல், ரீபாக்கு, அதுக்கப்புறம் லீ, அடிடாஸ், கூச்சி, இந்த மாதிரி பிராண்ட்ஸோட சேல் போயிட்டே இருக்கும். எதை தொட்டாலும் உங்களுக்கு 30, 40, 70, 80% மட்டும் கூட கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் சீப்பாக கிடைக்கிறது இல்லாமல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் அ வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ மஸ்ட் வாட்ச் மால். மிஸ் பண்ணாதீங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஹவு டிட் யூ ஃபீலுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.